அன்பின் பரமதாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 109:27. That they may know that this is your hand, that you, Lord, have done it. சங்கீதம் 109:27. இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஐயா, அது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள் மாற்றி அமைத்து தாங்க. ஆனந்த களிப்பாக அவங்க வாழ்க்கை மாறட்டும். ஆசீர்வாத வாய்க்களாக நீங்க உருவாக்கி தாங்க இயேசுவே. அதே சமயம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற பாத்திரவான்களாக, ஜெபிக்கிற பாத்திரவான்களாக அவங்கள வழி நடத்துங்க அப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற கிருபை பெற்ற பாத்திரவன்களாக ஆளுகை செய்யுங்க. உம்முடைய வல்லமையில கரம் பெரிய காரியங்கள் செய்யும் என்றது அவங்க வாழ்க்கையில அநேக பேர் சாட்சிகளாக சொல்ல கிருபை செய்யுங்க. ஒரு சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க இயேசுவே. மேரேஜ்ல இருக்கிற போராட்டமா இருக்கலாம், தொழில இருக்கிற போராட்டம், வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, இன்னும் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகள், தனிமையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க மாற்றி அமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். மன உளைச்சல்ல அநேக பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய ஆசீர்வதித்து தாங்க இயேசுவே. உண்மையே நோக்கி பார்க்கறாங்க ஐயா. மனமிறங்கி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரவன்களாக ஆளுகை செய்யுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பாவ வாழ்க்கையில சிக்கிக்கொண்டு வெளியில வர முடியாத அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் விட முடியாத பாவங்களா இருக்கலாம், சோசியல் மீடியா அடிக்ஷனா இருக்கலாம், anything that displeases you, Lord Jesus. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல விடுதலையாக்குங்க அப்பா. இதை கேட்கிறப்போவே அவங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னென்ன காரியங்கள் என்னால முடியலையோ அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் விடுதலையாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. நான் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், நல்லா ஜெபிக்கணும் அப்படின்ற புத்தியுள்ள கன்னிகைகளாக அவங்கள உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். முடியாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஆகும். ஆமென். மனிதரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். தேங்க்யூ ஜீசஸ். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். கூடி இருக்கிற மக்கள் சொல்லலாம், இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைகள்ல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வியப்பாக பார்க்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். He will restore and rebuild your life. Amen. Thank you Jesus. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய காரியம் செய்ய போவதற்காக நன்றி. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். ஆமென். இது கர்த்தருடைய கரம் மட்டுமே இது செய்யக்கூடும் அப்படின்னு உங்க வல்லமையை நீங்க வெளியரங்கமாக்க போவதற்காக நன்றி. It is all because of the mighty hand of Jesus Christ அப்படின்னு சொல்ல அவங்கள சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க வைங்க. ஆமென். இது கர்த்தர் ஒருவரே செய்தார். அவருக்கே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக ஆனந்த கீதத்தால் உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எப்படிப்பட்ட முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். Yes Lord. Thank you Jesus. You bless them. You anoint them, oh Lord Jesus. ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஆளுகை செய்யுங்க.
நிறைய காரியத்தை குறித்து பயப்படுறாங்க. அவங்க எதை குறித்து பயப்படுறாங்களோ, பிதாவே இயேசுவே, நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்து இந்த பயத்தை நீக்குவீராக. ஆமென். வியப்பான காரியங்கள் நீங்க செய்ய போவதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அற்புதம் செய்து முடிச்சு தரப்போவதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.